ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஸ்டூடெண்ட் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வேளையிலே கூட இந்த கண்மலை ஆனவரே என்ற பாடலை சேர்ந்து பாடலாம். எல்லாரும் இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஊற்று தண்ணீரே இந்த தேவ ஆவிய ஜீவநதியை என்னை பொங்கி பொங்கி வா என்று சொல்லி இந்த பாடலை பாடி கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம்.
ஏசப்பா இந்த ஆராதனையை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கர்த்தர் நீர் பதில் தாங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏசப்பா நீங்கள் ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வெல்கம் டு டெப்ஸ் டைம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் எய்மை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு 3 டிப்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? கரெக்ட் ரெசல்யூஷன். சரியான தீர்மானங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுக்கணும். சரியான தீர்மானத்தை நம்ம எடுக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்டெப்பு எடுத்தாலும் இல்லை என்ன முயற்சி பண்ணாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு சரியான அவுட்புட்டே இருக்காது. அதனால் உங்கள் தீர்மானத்தில் முதல்ல நீங்கள் எப்படி இருக்கணும்? சரியாக இருக்கணும். ஸோ கரெக்ட் ரெசல்யூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. நம்மளை சுற்றி நிறைய காரியங்கள் நடக்குங்க. நம்ம எடுக்கிற தீர்மானத்துக்கு விரோதமாக நம்ம செயல்படாதபடி நிறைய காரியங்கள் இருக்கும். நீ செய்கிறது சரியில்லை, நீ இப்படி செஞ்சுருக்கலாமே, நீ அப்படி பண்ணியிருக்கலாமேன்னு எல்லாரும் சொல்ல தான் செய்வாங்க. அதை வச்சுட்டு நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு இவங்க இப்படி சொன்னதுனால தான் நான் இதை விட்டுட்டேன், அவங்க அப்படி சொன்னதுனால தான் நான் விட்டுட்டேன் என்ன பண்ணக்கூடாது? கம்ப்ளைண்ட் என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது? பண்ணவே கூடாது. நம்ம வேலையில் நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும்? சரியாக இருக்கணும். மூணாவது என்ன அப்படின்னா, கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். சரியான நண்பர்கள் நமக்கு இருக்கணும். நம்மளோட நண்பர்கள் நமக்கு சுற்றி இருக்கிறவங்க சரியாக இருந்தால் தான் நம்ம எடுக்கிற தீர்மானத்திலையும் நம்ம சரியான என்ன பண்ண முடியும்? ஓட முடியும். ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுடைய காரியங்களை நம்ம செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவங்க ஒருவேளை ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் நமக்கு அப்படின்னா, நம்மளை உற்சாகப்படுத்தலாம். ஒரு சில இதுதானடா, இதை போய் செஞ்சு என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லி ஒருவேளை கேட்கறதுனால நீங்க டவுன் ஆகி என்ன பண்ணிடக்கூடாது? உங்களுடைய தீர்மானத்திலேருந்து பாதை மாதிரி எப்பவுமே என்ன பண்ணிடக்கூடாது? போயிடவே கூடாது. அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்? சரியான நண்பர்கள் இருக்கணும். இந்த 3 டிப்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? கரெக்ட் ரெசல்யூஷன், கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அடுத்து சரியான நண்பர்கள், கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். இது 3ஐயும் உங்க வாழ்க்கையில நீங்க சரியா செய்தீங்க, ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க எய்மை நீங்க ரொம்ப ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் டைம் என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டைம் என்ற இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்தில் நிறைய ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாள்லையும் உங்களோடு பேசும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம். உன்னோட பைபிள் இருக்கிறவங்க பைபிள் எடுத்து வச்சுக்கோ. பைபிள் இல்லாதவங்க கட்டாயம் உனக்கு ஒரு பைபிள் வேணும்னு சொல்லி உங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டு வாங்கிக்கோ. நீ எப்படி ஸ்கூலுக்கு போவதற்கு உனக்குன்னு ஒரு பேக் இருக்கோ, நீ சாப்பிட்றதுக்கு உனக்குன்னு ஒரு தட்டு வச்சுருப்பியோ, நீ டீ குடிக்க உனக்குன்னு ஒரு டம்ளர் வச்சுருப்பியோ, அதே போல் நீ பைபிள் வாசிக்கிறதுக்கு நீ உனக்குன்னு ஒரு பைபிள் தனியாக ஒருவேளை உன்னிட்ட இருக்குது, உன்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட இல்லை அப்படின்னா உன்னுடைய பிறந்த நாளுக்கு அவனுக்கு நீ கிஃப்டாக கொடுக்கலாம் ஒரு பைபிள் வாங்கி. இல்லாதவங்களுக்கு நீ கொடுக்கும் பொழுது ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இல்லாத ஏழை பிள்ளைகளுக்கு உன்னோட படிக்கும் நண்பர்களுக்கு நீ உதவி செய்யும் பொழுது ஏசப்பா உனக்கு உதவி செய்வாங்க. இப்போ உன்னுடைய பைபிளில் புதிய ஏற்பாட்டில் 10வது பக்கத்தை எடுத்துக்கோ. மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று போடப்பட்டிருக்கிறது. முதலாவது ஏசப்பாவை தேடிட்டு நீ அதற்கு பிறகு உன்னுடைய படிப்பின் காரியத்தை நீ தொடங்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை உனக்கு தருவார். ராஜா ரவின்னு சொல்லி 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அவங்க 2 பேருமே டெய்லி 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு தூங்குவாங்களாம். அலாரம் வச்சுட்டு தூங்கும் பொழுது ராஜான்ற அன்னை அலாரம் அடித்த உடனே திரும்ப அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப பரண்டு படுத்துக்கிடுவானா. அப்படியே டெய்லி செஞ்சானா. அப்படி செய்யும் பட்சத்தில் அவனுக்கு என்ன நடந்தது அப்படின்னா, அவன் டெய்லி ஸ்கூலுக்கு லேட்டாக போக வேண்டியது இருந்துச்சு. டெய்லி ஹரிபரியாக கிளம்பி சாப்பிட்டும் சாப்பிடாமலையும் ஸ்கூலில் போய் உட்கார வேண்டியது இருந்துச்சு. ஸ்கூலுக்கு போய் உட்காந்தா இந்த மாதிரி ஹரிபரியாக கிளம்பி ஸ்கூலுக்கு போனால் நல்லா படிக்க முடியுமா? ஹோம்ஒர்க் எழுத முடியுமா? டீச்சர்ஸ் சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? கேட்கவே முடியாது. ரொம்ப டல்லாக இருந்தானா. வீட்டுக்கு ஹோம்ஒர்க் செய்ய முடியலையாம்.
ஆனால் அந்த ரவின்ற தம்பி என்ன பண்ணானா, அலாரம் அடித்த உடனே எந்திரிச்சு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவானா, பைபிள் வாசிப்பானா, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சின்ன சின்ன ஹெல்ப்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ரிலாக்ஸாக ஸ்கூலுக்கு போவானா. ஸ்கூலுக்கு போய் நல்ல பையனாக படித்தானா, நல்ல மார்க் எடுத்தானா, டீச்சர்ஸ்கையும் நல்ல பிள்ளைன்னு பேர் எடுத்தானா, வீட்டுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தானா. அப்போது அவன் ராஜா அவன்கிட்ட கேட்கும்போது, நீ மட்டும் எப்படிடா இப்படி ஹாப்பியாக இருக்க அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கும்போது ரவி சொன்னானா, நான் அலாரம் அடித்த உடனே எழுந்திரிச்சிருவேன். உடனே எந்திரிச்சதுனால தான் ஏசப்பா எனக்கு இவ்வளோ நன்மையான காரியங்களை செஞ்சுருக்காங்க. கிளாஸ்லேயும் ஃபஸ்ட்டு ரேங்க் எடுக்க எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கும் கீழ்ப்படுகிற பிள்ளையா, டீச்சர்ஸ்க்கும் பிடிச்சமான பிள்ளையா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற மாணவர்களே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அலாரம் அடித்த உடனே ராஜா அண்ணனை போல் தூங்குறவனா இருக்கீங்களா? ரவியை போல் உடனே எந்திரிச்சு ஏசப்பாவை தேடுற பிள்ளையா இருக்கீங்களா? ரவியை போல் ஏசப்பா தேடுற பிள்ளையா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். அடுத்து முதலாவது தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம். 2வது நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருக்கணும் அப்படின்னா வேதத்தில் என்ன போட்டிருக்குன்னு வாசிப்போமா? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் போட்டிருக்கு. நம்ம எப்பயுமே உத்தமமாக நேர்மையாக உண்மையாக நடக்கும்போது ஏசப்பா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலையும் நம்முடைய குடும்பத்திலையும் நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கும் நன்மையை செய்கிற தேவனாக இருக்கிறார். இப்படி தான் ஒரு கவின் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணே ஒரு கடைக்கு போயிருந்திருக்காங்க. கடைக்கு போகிற வழியிலேயும் கவினும் அவனுடைய ஃப்ரெண்டும் கடைக்கு போயிருந்திருக்காங்க. கடைக்கு போகிற வழியில் ஒரு பர்ஸு கீழே விழுந்து கிடந்ததை கவின் பார்க்குறான். அதை எடுக்கிறான். அதுக்குள்ளே 1000 ரூபாய் இருக்குது. அதை எடுத்த உடனே அவன் ஃப்ரெண்டு பார்க்குறான். நமக்கு 1000 ரூபா கிடச்சிருச்சு. நம்ம இன்றைக்கி நல்லா ஜாலியாக ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு நமக்குரிய எல்லா திங்ஸும் வாங்கி நல்லா ஜாலியாக இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லி கவினோட ஃப்ரெண்டு சொல்கிறான். ஆனால் கவின் வந்து அதுக்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை. கவின் மறுபடியும் பர்ஸை திறந்து பார்க்குறான். அதுக்குள்ளே ஒரு அட்ரஸ் கார்டு இருந்துச்சான். அந்த கார்டை எடுத்துட்டு அந்த கார்டுக்குரிய நபர் யாருன்னு சொல்லி ஒவ்வொரு தெருவாக தேடி பார்த்து அந்த இடத்த கண்டுபிடிக்கிறான். அங்கே போனால் அங்கே ஒரு வயசான தாத்தா ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தாங்களாம். உடனே அந்த கவின் கேட்டானா, தாத்தா இது உங்களுடைய ரூபா தானா, உங்களுடைய பர்ஸு தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த தாத்தா ரொம்ப சந்தோஷமாக, ஆமாம் தம்பி, நான் வந்து என்னோடய பேத்தியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்காக அந்த ரூபா வச்சுருந்தேன். ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதை நினச்சி தான் ரொம்ப கவலையாக இருந்துச்சு. நீ என்னோடய பர்ஸை உன் கையில் இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஸுக்குள்ளே இருந்து 100 ரூபாய் எடுத்து அந்த கவின்கிட்ட கொடுத்தாங்களாம் அந்த தாத்தா. ஆனால் அந்த கவின் என்ன செஞ்சானா, அதை வாங்க மறுத்துட்டானா. இது வந்து என்னோட வேலை, இது வந்து என்னோட கடமை அப்படின்னு சொல்லி நேர்மையாக இருந்தானா. அவன் நேர்மையாக இருந்ததுனால அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா மாணவர்களே? அவனோட ஸ்கூலுக்கு அவனுடைய பிரின்ஸ்பலை பார்க்க அந்த தாத்தா, வயசான தாத்தா போகிறாங்க. போய் அந்த கவின் என்ற பேரை சொல்லி அவனுக்குரிய படிப்பு செலவு ஃபுல்லாக அந்த ஸ்கூலில் எவ்வளோ நாள் அவன் படிக்கிறானோ, என்ன கிளாஸ் வரைக்கும் படிக்கிறானோ அது ஃபுல்லாக நாங்களே பொறுப்பேற்றுக்கிறோம். நான் வேலை செய்கிற கம்பெனியில் உள்ள அந்த எம்டிகிட்ட இந்த தம்பியை குறித்து சொன்னேன். இந்த எம்டி வந்து அந்த கவினுக்குரிய எல்லா படிப்பு செலவுகளையும் நம்மளே ஏற்றுக்குறோன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் கவினுக்குரிய அமௌண்ட்டை ஃபுல்லாக நாங்களே கொடுத்துறோன்னு சொல்லிட்டு வந்தாங்களாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1000 ரூபாயை எடுத்து அவன் உண்மையாக போய் அந்த தாத்தா கிட்ட கொடுத்ததுனால அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நீங்களும் எல்லா இடத்துலும் உண்மையாக நேர்மையாக இருங்க. ஸ்கூலில் உனக்கு ஒரு கிளாஸ் டெஸ்ட்டு மிஸ் வைக்கிறாங்களா, அதில் உண்மையாக இருக்கணும். யாரையும் பார்த்து எழுதக்கூடாது. நீ எழுதுறத யார்கிட்டையும் காட்டவும் கூடாது. நீ அப்படி கிளாஸ் ரூம்லையும் அடுத்து அம்மாட்ட வீட்லையும் உண்மையாக இருக்கும்போது, உன்னுடைய நண்பர்கிட்டையும் நீ உண்மையாக இருக்கும்போது ஏசப்பா உன்னை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறாரு. அடுத்து 3வது, நீ வந்து உன்னுடைய மனசையும் கண்ணையும் பாதுகாத்து கொள்ளுகிற பிள்ளையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு முதலாவது ஏசப்பாவுக்கு முதலிடம் கொடுக்கணும். 2வது நேர்மையாக இருக்கணும்னு சொன்னேன். 3வது உன்னுடைய மனசையும் கண்ணையும் ஏசப்பாவுக்கு உண்மையாக நீ கொடுக்குற பையனாக இருக்கணும். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போமா? மத்தேயு 6வது அதிகாரம் 22வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு? கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு.
கண்ணு தான் சரீரத்துடைய விளக்கு. உன்னுடைய கண்ணை நீ பத்திரமா பாதுகாத்து கொள்ளும் பொழுது ஏசப்பா உன்னை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்படிதான் ஒரு ஸ்கூல்ல ரமேஷ் சுரேஷ்ன்னு சொல்லி 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். 2 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அந்த ஸ்கூலில் அவங்க அந்த கிளாஸில் அந்த டீச்சர் வந்து ஒரு பிக்சர் காட்டியிருக்காங்க. அந்த பிக்சரில் நிறைய மலை, ஆறு, கடல், ஏரி எல்லாமே இருந்திருக்கு. அந்த பிக்சரில் எல்லாத்தையும் பார்த்து ரமேஷ் என்ற அந்த தம்பி வந்து ரசித்தபடி பார்த்தானா. மிஸ்டர் சொன்னா, எல்லாமே அழகாக இருக்குது மிஸ், சூப்பராக இருக்குது இந்த இடம் ஃபுல்லாக, நம்ம ஒரு நாள் அந்த இடத்துக்கெல்லாம் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டானா. ஆனால் அந்த சுரேஷ் என்ற அந்த பையன் என்ன சொன்னான்னா, அந்த படத்தை பார்த்து அந்த ஒரு இடத்துல மட்டும் கருப்பாக ஒரு புள்ளி இருக்குது, அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டானா. மிஸ்ஸு சொன்னாங்களாம், நீ நிறைய பார்க்காம அதில் இருக்கிற குறைய மட்டும் பார்க்குற பார்த்தியா, நீ வந்து குறைவை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். நீ நல்லதையே பார்த்தா ஏசப்பா உனக்கு நன்மையான காரியங்களே செய்வார். நீ கெட்டதையே குறைவானதையே நீ பார்த்து கொண்டிருந்தால், குறை கண்டுபிடிக்கிறவனாகவே நீ இருந்து கொண்டிருந்தாய் என்றால் உனக்கு குறைவான ஆசீர்வாதம் மட்டுமே கிடைக்கும். குறைவுள்ள பிள்ளை அப்படின்னு சொல்லி தான் நீ பெயர் எடுக்க முடியும். எப்பொழுதுமே நிறைவான ஆசீர்வாதம் பெறுவதற்கு எந்த குறையும் கண்டுபிடிக்காமல் நம்ம வந்து இருக்கணும். செல்ஃபோனில் தேவையற்ற காரியங்களை பார்ப்பதை தவிர்க்கணும். தேவையில்லாத நேரத்தை வேஸ்ட் பண்ணுவதை நீ வந்து தவிர்த்தால் ஏசப்பா உன்னை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். மாணவர்களே, எப்பொழுதும் ஏசப்பாவுக்கு முதலிடம் கொடுக்கிற மாணவனாகவும், நேர்மையுள்ள மாணவனாகவும், உன் கண்களை காத்து கொள்ளுகிற மாணவனாகவும் நீ இருக்கும் பொழுது நீ எல்லா இடங்களிலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய், சிறப்பாய் இருப்பாய். ஜெபமனோமா. அன்புள்ள ஏசப்பா, நீர் தந்த இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த நேரத்தில் நாங்கள் தியானித்த வேத வசனங்களையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க. இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நல்ல படிப்பறிவை தந்து, நல்ல சுகபலன் ஜீவனை தந்து நீர் பாதுகாத்து கொள்ளும்படிக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.